சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட். கடந்த ஒரு மாசமாவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த பைக் பிரியர்களா இருக்கட்டும், யமகா பிரியர்கள் முக்கியமா இந்த ஒரு பைக்குக்கு பயங்கர ஹைப் கொடுத்துட்டு பல வருஷமா மார்க்கெட்ல இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல களமிறங்கி இருக்கிற XSR 155, அதாவது இந்த 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெட்ரோ க்ரூசர் இல்லை ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் அப்படின்னு இந்த பைக்கை மார்க்கெட்டிங் பண்ணி இந்த பைக்கை களமிறக்கியிருக்காங்க. களமிறக்குனதுலேருந்து இந்த யமகா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு போட்டிக்கு இருக்கிற ராயல் என்ஃபீல்டு அன்ட்ரா இருக்கட்டும், டிவிஎஸ் ரோனினா இருக்கட்டும், போட்டு எங்கள் பைக்கு தான் பெருசு, இங்கே இதுதான் பெருசுன்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இருக்குது இந்த பைக்குக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்துட்டு டிவிஎஸ் ரோனின் 225 இருக்குது, கூட யமகா XSR 155 இருக்குது. இந்த ரெண்டு பைக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த ரெண்டு பைக்கும் மார்க்கெட்டில் எந்த இடத்த பிடிச்சிருக்குன்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லைப்பா, டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் ஒருத்த மட்டும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், யமகா பிரியரான ஒருத்தரை. உள்ள வைப்பா, தம்பி ஜோசப் வந்து கூப்பிட்டு வந்துருக்கிறோம். இன்னைக்கு அவரு தான் வந்துட்டு யமகா பிரியரா, யமகாவில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை பற்றி பேச போறீங்க. நான் இன்னைக்கு டிவிஎஸ் சார்பா டிவிஎஸ் ரோனின்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸை வந்துட்டு பேச போகிறோம். எது பெருசுன்னு அடிச்சு பார்த்துப்போம். சரியா? வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட். ப்ரோ, யமஹால பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்ல கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஹெட் லாம்ப்ஸ், ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு அலுமினியம் ஃபினிஷ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃபினிஷ் டிசைன் தானே? அலுமினியம் இல்ல? அலுமினியம் இல்ல. சரிப்பா, உன்னோட லுக்ஸ் வைஸ்ல ஒரு ரெட்ரோ க்ரூசர் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க தான். ஆனா எங்களுக்கும் நாங்க போட்டிக்கினாங்களா சாதாரணமான இல்ல. எங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் LED ஹெட்லைட், அதுல வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ் ரோனினுக்கான ஒரு தனித்துவமான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் தெரியும், அடுத்து நீ அதுக்கு தான் வருவேன்னு தெரியும். எங்களுக்கும் இது இருக்கு. எங்க கிட்டயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்சைட் டவுன் பாக்ஸ் நாங்களும் வச்சிருக்கோம். நீங்க கோல்டன் கலர்ல வச்சிருந்தாலும் அப்சைட் டவுன் பாக்ஸ்ன்னு இல்லை, எங்க கிட்டே அப்சைட் டவுன் பாக்ஸ் இருக்கு. உங்ககிட்டயும் இருக்குன்னு எனக்கு தெரியும். வேற என்ன நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இது லுக் லைக் அலுமினியம் மெட்டல். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் ப்ரோ. சரி, அப்படிதான் இருக்கும். அதாவது வெயிட்ட குறைச்சு நீங்க ஃபைபரை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பைக்குங்குவீங்க. சரி, பாத்தீங்களா எப்படிலாம் முட்டு கொடுக்குறான்னு. வாங்க, அடுத்து என்ஜின் உங்களுக்கு என்ன என்ஜின் இருக்கு நீங்க சொல்லு. 150cc லிக்விட் கூல்டு தான், VVA ஓட இருக்கு. சரி, ஓகே. உனக்கு என்ன மைலேஜ் தருது? 40 to 45 வருது. 40 to 45. சரிப்பா, எங்களோட என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 225cc. நாங்கள் உங்க கூட போட்டியே நிற்க முடியாது. உங்களோட ஒரு 12-15cc நாங்கள் அதிகமாக தான் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து மைலேஜ் வந்து அவர் லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியலனாலும் ஒரு 30-38லேருந்து 40 வரைக்கும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். 40 வரைக்குமா? சரி, 38 வரைக்கும் நாங்கள் எடுப்போயா, அப்படிதான் சொல்லுவோம். முட்டு கொடுப்பையா நாங்க. நீங்க மட்டும் 40-45 பாத்தீங்கல்ல, 45 தரும். சரி, இந்த ஒரு பாயிண்ட் நான் உனக்கு தந்துடுறேங்க. மைலேஜ் நீ எடுத்துக்கோப்பா. வேற என்னப்பா, ரைடிங் கம்ஃபர்ட் எப்படிப்பா நீ சொல்லுப்பா. ரைடிங் கம்ஃபர்ட் எப்படிப்பா? அது எப்படிப்பா உங்களுக்கு நீ போட்டி போட முடியுமாப்பா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. போட்டி போட முடியாதுல்ல. எங்களுக்கு பாரு, ஹேண்டில் பாரு எவ்வளவு கம்ஃபர்ட்டா நாங்க ஏறி உட்காந்தாலும், கம்ஃபர்டபுளா ஏறி உட்காந்தோம்னா இப்படி வச்சு ரைட் பண்ண முடியும். எவ்வளவு தூரம்னாலும் ராசாலி நாங்க போக முடியும். உன்னால போக முடியுமா? அது க்ரூசர் பைக்குங்க. எப்பா நீங்க மார்க்கெட் என்னங்க சொல்றீங்க? ரெட்ரோ க்ரூசர் பைக்குன்னு நிறைய சொல்லி விக்கிறீங்க. அப்புறம் ஏன் ஃப்ரண்ட்ல எங்களுக்கு வட்டமான LED இருக்குன்னு நீங்க ஆரம்பிச்சீங்க? அப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஹேண்டில் பார் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அது சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்துதாங்க. ஏன்னா அவருக்கு ஹேண்டில் பார் செட்டப் கஃபே ரேசர் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதான் கஃபே ரேசரா இல்ல ரெட்ரோ க்ரூசரா இல்ல மாடர்ன் க்ரூசரான்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ அது என்ன மாதிரி ரைடிங் கம்ஃபர்ட்ல இருக்கு நீங்க ஓட்டும் போது? இது ஓட்டும் போது பிரிஸ்ட்ல கொஞ்சம் பெயின் வருது. கம்ஃபர்ட் பேஸ்டா கொடுத்துருக்கலாம். யமஹா இன்னும் கொஞ்சம் எர்கானாமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க? 170 mm. நாங்கள் 180 mm. எங்களால் எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் தைரியமாக ஓட்ட முடியும். உங்களால் முடியுமா? பெரிய வித்தியாசம் இல்லையா? 10 mm. 10 mm வித்தியாசம் இல்லைனாலும் நம்மள மாதிரி இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து 10 mm நாங்கள் தைரியமாக ஏறி உட்காந்து க்ரூஸ் பண்ணுவோம். நாங்களும் ஏறி உட்காந்து தாங்க க்ரூஸ் பண்ணுவோம். சரி ரைட் விடு. நீ அதான் எப்படி பேசினாலும் நீ முட்டு கொடுக்க போற யமகா ரசிகன்றதுனால. அப்புறம் என்ஜினோட கூலிங் சிஸ்டம்லாம் எப்படி? லிக்விட் கூல்டு. அப்புறம் சரி, ஓகே. நாங்கள் ஆயில் கூல்டு என்ஜின் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை டிரான்ஸ்மிஷன்? 6 ஸ்பீடு. நம்ம கிட்ட 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் டாப் எண்டில் நம்ம தான் வந்துட்டு கெத்தா வச்சிருக்கிறோம். தம்பி, உங்களோட க்ரூசிங் ஸ்பீட் என்னப்பா? என்ன ஒரு 80-90 வரும். டாப் ஒரு 130-140 டக்கின் பண்ணா போகலாம். டக்கின் பண்ணி 130-140 இந்த பைக்கில்
நீங்கள் வந்துட்டு இதே பைக் நீங்கள் R15 சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக்ஸ் வந்து நம்மளே பாராட்டி கொடுத்துருந்துருக்கலாம். ஏரோடைனமிக்ஸ் இல்லாமல் இந்த வண்டியில் 140லாம் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம்தான். இந்த பைக் செட்டப்புங்க அப்படிதாங்க இருக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம பைக்கில் அப்படி இல்லைங்க. நம்ம பைக்கில் வந்து பார்த்தோம்னா க்ரூசிங் ஸ்பீடு தாராளமாக ஒரு 110 நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். டாப் ஸ்பீடாக ஒரு 120லேருந்து 130 நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடில் நம்மளால் எடுக்க முடியும். டாப் அண்ட் இதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. லோ அண்ட் டார்க்கை பற்றி பேசினோம்னா நான் பேச விரும்பலை, ஏன்னா அவர் விரும்ப மாட்டார். லோ அண்ட் டார்க்கில் வந்துட்டு ரோனினுக்கு போட்டியா இப்போ வரைக்கும் வேறு எந்த பைக்கும் இப்போ வரைக்கும் இந்த காம்படிஷன்லேயும் இல்லை, இந்த மார்க்கெட்லேயும் இல்லைன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன பேசலான்னு பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். ரெட்ரோ பைக்குன்னு மார்க்கெட் ஃபுல்லாக கூவி வித்துட்டு இருக்கிறாங்களே தம்பி, இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி நீங்கள் ஒரு 2 சில வார்த்தைகள் உங்கள் பைக்கை பற்றி எப்படி வாயறத பார்த்தீங்களா சொல்லுங்க. கொஞ்சம் பேசியாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப மியூட்டடாக இருக்குது, ரொம்ப மாடர்ன் இன்ஜினாக இருக்குது. ரெட்ரோ பைக்குக்கு ஒரு ரெட்ரோ சவுண்ட் நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்களா, நான் பாசிட்டிவ் சொல்ல சொன்னேன், பையன் எடுத்தோடனே நெகட்டிவ் சொல்கிறார். ஏன்னா அந்த பைக்கில் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட் இருக்கு. லைட்டாக ஆன் பண்ணி ரப் பண்ணி பாருப்பா. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுப்பா. ஏதோ ரெட்ரோ பைக்கு நீங்கள் ஏதோ குழந்தை பைக்கு ஆரம்பிச்ச மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ பைக்கு எக்ஸாஸ்ட் நோட்னா எப்படி இருக்கணும்னு கேளுங்க. எப்படி பயங்கர பம்பியாக இருக்கா? ஒத்துக்கிறேன். லைட்டாக ரவ் பண்ணுறேன். எப்படி பயங்கர பேசியா பயங்கர இதாக இருக்கா? ரெட்ரோ பைக்கில் எடுத்துட்டு ரெட்ரோ பைக்குன்னு வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட்டில் காம்படிட் பண்ணாம விட்டது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக் இந்த பைக்குக்கு. அடுத்து ரியர் சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னா 2 சீட்டுமே ஓரளவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. இந்த பைக்குமே நிறையா பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சின்ன சீட் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, லாங்காக ட்ராவல் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் எங்கள் பைக்கில் தாராளமாக 2 பேர் வந்துட்டு உட்காந்து க்ரூஸ் பண்ணுற லெவலுக்கு ஒரு சப்போர்ட் வந்து சாஃப்டான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டில் பின்னாடி பில்லியனுக்கான சப்போர்ட் கொண்டு தான் இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பைக் என்னதான் ரெட்ரோ டிசைன் இருந்தாலும் இது பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ரியர் சைட் ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஸ்டிஃபாகவே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்புமே நல்லா ஒரு ஹேண்ட்லிங்க்கு ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கில் நம்ம ஹேண்ட்லிங் பற்றி பேசவே வேணாம்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்கள் பைக்கில் ஏபிஎஸ் இருக்கா? எங்கள் பைக்கில் ஏபிஎஸ் இருக்குப்பா. எங்கள் பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. உங்கள் பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. வேறு என்ன கேட்டேன்? டிசிஎஸ்னா இந்த கம்ப்யூட்டர் சென்டர் அதுவா? அது டிசிஎஸ் அவர் என்ன கேட்குறதுன்னு தெரிஞ்சிச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் இருக்கா, அது வச்சுட்டு நம்மக்கிட்ட அல்சாட்டியம் பண்ணுறது ஓவராக தான் இருக்குது. ஒரு 155 சிசி பைக்லேயே டிசிஎஸ் இருக்கும்போது இந்த பைக்கில் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அப்பாச்சியில் இப்போ வந்து அப்பாச்சி ரேசஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கூட நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பட் ஆனால் ரோனின்ல இப்போ வரைக்கும் அவங்க வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கல. பட் இந்த பைக்குக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இல்லைன்னு நம்மளால் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். தம்பி மட்டும் அப்பப்போ வந்துட்டு டிசிஎஸ் இல்லையான்னு மட்டும் நம்மளை வந்து கேள்வி கேட்பாரு. உங்கள் பைக்கோட ப்ரைஸிங் என்னப்பா? 1.5 lakhs ஷோரூம் ப்ரைஸ். 1.5 lakhs ஷோரூம் ப்ரைஸு. ஆனால் 1,60,000 ரூபாய்க்கு இந்த ரோனின் பைக்கை நம்மளால் ஆன் ரோடில் எடுத்துட முடியும். ஆச்சரியமாக பார்க்க வேணாம். 1,60,000 ரூபான்றது பேஸ் ப்ரைஸ். அதாவது இந்த பேஸ் மாடலை வந்துட்டு நம்மளால ரோனின் வந்து எடுத்துக்க முடியும். நாங்கள் இவங்கள மாதிரி பேஸ் வேரியன்ட் 1.5 lakhs, அதர் வேரியன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகம் இப்படின்னு சொல்லிலாம் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரே வேரியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கஃபே ரேசர் வேரியன்ட் 1.5 lakhs ஷோரூம். இதில் அடிஷனலாக கஃபே ரேசர் ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்கிராம்லர் ஆக்சசரிஸ் யமஹா ப்ரொவைட் பண்ணுறாங்க. யமஹா எக்ஸஸாருக்கும் ரோனினுக்கும் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களும் இருக்குது. ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதோட பர்ஃபார்மன்ஸ் லீகாக இருக்கட்டும், ரெண்டுமே மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதங்கள் ரெண்டும் வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் அடிக்கடி லாங் டூரிங் போகிறீங்க, இல்லை ஆஃபீஸுக்கு ரெகுலர் க்ரூசிங் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒரு லாங் ட்ரைவ் போவீங்க, ஒரு 100-150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு சாலிடாக நான் அடிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரோனினை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோனினில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரோனினோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒரு 6th கியர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டராக நமக்கு ஆட் ஆன எங்களால் சொல்ல முடியும்.
அந்த விதத்துல XSRல வந்துட்டு அந்த 6th கியர் ஆப்ஷன் இருக்கு. அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். என்னதான் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தாலுமே, க்ரூசிங் ஸ்பீட் ஹையா இருந்தாலுமே, இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கியர் க்ரூசிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்குன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால ஒரு யூத் ஆடியன்ஸை வந்து இதை டார்கெட் பண்ணுது. ஸோ ஸ்போர்ட்டியாக வேணும் பட் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 2 பைக்ல எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதே போல விஷயங்கள் தெரிஞ்சுக்க சன் நியூஸ் ஆட்டோ ஸ்பாட்டை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.